மாப்பிள்ள யாரு? எந்த ஊரு? என்ன பண்றாரு? இந்த ஊர் தாமா. சொல்ல போனா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர் தான். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ். அவருடைய அம்மாவுக்கு கல்யாணியை பார்த்ததுமே பிடிச்சு போச்சான். அதான் ஆள் அனுப்பி பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்த 15 நாள் கெடு முடிஞ்சிரும். நீங்க எனக்கு வீட்டை கொடுத்துட்டு ஒதுங்கிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் நிச்சயதார்த்தத்துக்கு வர்றதா இல்ல வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். மரியாதையே தெரியாதா? வீடு தேடி வந்து ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடுறாரு, எப்படி பேசிட்டு இருக்கீங்க? பவித்ரா, இதுல நீ தலையிடாத. வீடு மேட்டர் செட்டில் ஆனாதான் நான் எதுவும் சொல்ல முடியும். இப்ப என்னப்பா அதுக்கு அவசரம்? கல்யாணி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான்னா அப்புறம் எனக்கு என்னப்பா கவலை? எல்லாம் பேசி முடிச்சுக்கலாமே. ஓ, போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் மாப்பிள்ள ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். மறைமுகமா என்கிட்ட வாலாட்டாதேன்னு மறைமுகமா எச்சரிக்கிறியா ஐயாப்பா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் பேசலப்பா. கடன் விவகாரத்துல கொஞ்சம் டைம் கூட. இந்த கல்யாண வேலை முதல்ல முடியட்டும். அது மட்டும் இல்லப்பா, இப்ப நான் வந்திருக்கிறது உங்களை விசேஷத்துக்கு கூப்பிடத்தான். சண்டை போடவோ எச்சரிக்கவோ நான் வரலப்பா. மாமா, அவரு பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்பவே சொல்றேன், இந்த வீட்ல இருந்து யார் வராங்களோ இல்லையோ கண்டிப்பா நான் வருவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா. பெருமாள் அவசியம் வந்திருப்பா. அம்மா கோத, நீங்களும் வரணுமா? டேய் சிவா, நீ 2 நாள் முன்னே வந்துடுறா. அப்போ நான் கிளம்பட்டுமா? என்ன மாமா நீங்க வந்து எதுவுமே சாப்பிடாம போறீங்க? பரவாயில்லம்மா, நீ சொன்ன வார்த்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது போதுமா. கண்டிப்பா வந்துருமா? கண்டிப்பா வந்துடுறேன் மாமா. நான் கிளம்பட்டுமா? வரேம்மா, வரேன். வரேனுங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கடா, நான் வந்து வாங்கிக்கிறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா. சரி, ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் போறேன். சரி மாமா. அடே வாடா வாடா வாடா,
என்னடா அது போயிட்டு உடனே வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு போன் கூட பண்ணல. இல்லப்பா பாலா இங்க- வாடா. ஆ, என்னது இது இவ்வளவு பெரிய சூட்கேஸ்? இது உன்னோடது இல்லையே. போகும்போது நீ அந்த பேக்கோட போன. இல்லம்மா என்னடா இது கஸ்டம்ஸ் ஆபீசர் மாதிரி அவனை துருவி கட்டிக்கிட்டு முதல்ல அவன் உள்ள வரட்டும். டேய் வாடா. வாடா. அப்பா ஒரு நிமிஷம்பா. ரேணுகா, குமார். யாரு? யாரா இவங்களா? சொல்றேம்மா. அம்மா இது ரேணுகா, இது குமார். குமார், ரேணுகா, இது என்னுடைய அம்மா, அப்பா, என்னுடைய தங்கச்சி. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இவங்கள யாருன்னு விளக்கமா சொல்லு. அம்மா உங்ககிட்ட எல்லாம் விளக்கமா சொல்றேம்மா. இவங்க கொஞ்ச நாள் நம்ம கூட தான் இருக்க போறாங்க. கொஞ்ச நாள்னா சொல்றேன் ரேணு, குமார், நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல போய் கை கால் கழுவிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. போங்க போங்க. அவங்க இங்கதான் கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிப்போம். டேய் பாலா, எனக்கே சஸ்பென்ஸ் தாங்களடா. என்னடா ஆச்சு? என்ன சொல்லு. அது அவங்க என் ஃப்ரெண்டு முரளியுடைய குழந்தைங்கப்பா. அப்பா முரளி கோயம்புத்தூர்ல இருந்தான். அவனும் அவன் ஒய்ஃபும் போன வாரம் நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. நான் இருக்காப்பா உங்களுக்கு ஒரு போன் வந்ததுன்னு அர்ஜென்டா கிளம்பி ஓடணும்ல, அதான்ப்பா இந்த நியூஸ். அன்னைக்கு கேட்டப்போ வேற ஏதோ சொன்னியே. ரோடு ஆக்சிடென்ட்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும் தான் சொல்லல. எங்க மனசு ஏன்டா கஷ்டப்பட போகுது? சரி அவனை கொஞ்சம் பேச விட. என்னடா சொல்லு. முரளியும் அவன் ஒய்ஃபும் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு வேற நெருங்கிய ரிலேஷன் யாரும் கிடையாது. என்னதான் பிரதர் மாதிரி நினைச்சிருந்தான். அதான் வேற வழி இல்லாம அவங்கள இங்க கூட்டு வந்துட்டேன். இந்த குழந்தை இது முரளியோட குழந்தையா? இதுவும் முரளியுடைய குழந்தை தாமா. சமீபத்துல தான் பிறந்த குழந்தை மாதிரி இருக்கு. ஆமாமா. ஏண்டா பிறந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் எதுக்குடா கார்ல போனாங்க? அது 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 வந்துமா பாக்கியம், இது ஒரு கேள்வியா?
ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது சரிடா பாலா, அந்த பையனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தையா இது? ஆமா ஆமா ஆமாம்பா. பாவம், குழந்தை பிறந்த உடனே அப்படி முழுங்கிடுச்சு. ஐயோ இல்ல, பிறந்த உடனே அம்மா செத்துட்டாங்க. பாலா, சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. அவங்கள பாத்துக்க வேற ஆளே இல்லையா? இல்லையேம்மா. இல்ல, கை குழந்தையா இருக்க, அதான் கேட்டேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாவே படல. ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. கவலைப்படாதம்மா, இவங்கள நான் பாத்துக்கிறேன். லதா, கொஞ்சம் பால் கொண்டு வா, குழந்தைய கொடுக்கணும். சரி. சும்மா சொல்லப்படாதம்மா, அவ ரொம்ப தங்கமான பொண்ணு. அந்த பெருமாளுக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். தெரியும்பா, பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுதான். நம்ம எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் நடந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன பண்றது, அவன் எப்படி இருக்கான்? அதே மாதிரி இருக்காமா, மாறவே இல்ல. கடனை பத்தியே பேசிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்கப்பா, கொலைக்கிறனா என்னைக்குமே கிடைக்காது. அவன் சத்தம் போடுவானே தவிர நமக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டான். அப்படிலாம் நீ நினைக்காத. இப்ப அவன் எங்க இருக்கான்? பெருமாள் வீட்டுல. அந்த ஆளு அவன் மனசை எப்படி எல்லாம் கலைச்சிருப்பான்னு உனக்கு தெரியுமா? ஆமா, சிவாவை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது. இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா, ஒரு ஐடியா. மாமா கிட்ட அதிரடியா ஒரு 12 lakhs கடன் தர சொல்ல. அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ பிரச்சனையான்னு ஓடியே போயிடுவாரு. வீட்டுல நடக்கிற இவ்ளோ பிரச்சனை அவருக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, தானா பெருமாள் சைலண்ட் ஆயிடுவான். அவன் முகத்துல ஒரு மாதிரி பயத்தை பார்த்தேன். போலீஸ்னாலே எல்லாருக்கும் ஒரு இது தானே. ஹலோ அங்கிள், நான் தான் விமல் பேசுறேன், ஆட்டோ டிரைவர். அன்னைக்கு கூட கோயில் வாசல்ல உங்களை பார்த்து நம்பர்லாம் கொடுத்தனே, மறந்துட்டீங்களா? அந்த ஆட்டோ டிரைவர் தம்பி மாதிரி இருக்கு. அதான் எனக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தான்னு சொன்னேன். பேசுங்கப்பா. ஹலோ, என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வீடுலாம் பாத்துட்டீங்களா? அதுவா, அது தம்பி. பரவாயில்ல அங்கிள், ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. நீங்க நிதானமா பொறுமையா நல்ல வீடா பாருங்க. நேத்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணி வீடு பார்த்தாச்சா என்ன கேட்டான். அதான் இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணி கேக்குறேன். பாத்துடுறேன்ப்பா, 2 நாள்ல நல்ல வீடா பார்த்து நானே போன் பண்ணி சொல்றேன்ப்பா. அட பாவி கிழவா, 5000 ரூபாய் சொலையா வாங்கிட்டு ஒரு வேலையும் பண்ணாம ஓபி வச்சிட்டு இருக்கியா? இரு, உன் குடும்பத்தையே நிம்மதியில்லாம பண்றேன். ஹலோ தம்பி. கேக்குதா அங்கிள்? நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, அதான் கால் பண்ணி ஞாபகப்படுத்தலான்னு. அந்த அளவுக்கு ஒண்ணும் பிஸி இல்ல தம்பி. திடீர்னு என் மகளுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த வேலையா தான் சுத்திட்டு இருக்கேன். அங்கிள், நீங்க இப்போ என்ன சொன்னீங்க? என் 2வது பொண்ணு கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன்ப்பா. வர 3ஆம் தேதி நிச்சயதார்த்தம். வர மாச கடைசியிலேயே கல்யாணம். நீ கூட அவசியம் வரணும் தம்பி. என்ன தம்பி? ஹலோ தம்பி. கேக்குதா அங்கிள்? நல்ல நியூஸ் சொல்லிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்வீட் தரணும் அங்கிள். ஆமா, மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அங்கிள்? அதாவது மாப்பிள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கார் தம்பி, பேர் ராஜேஷ்.
அங்கிள் நீங்க இப்போ என்ன பேர் சொன்னீங்க? ராஜேஷ்பா, நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர். வர 3ஆம் தேதி நிச்சயம்பா, அவசியம் வந்துடணும். ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அடுத்த முறை உன்னை சந்திக்கும் போது கிளியரா அட்ரஸ் சொல்லிடுறேன். கண்டிப்பா வந்துடணும். நீ என் மக மாதிரிப்பா, கூடவே இருந்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். வந்துரு. கண்டிப்பா வந்துடுறேன் அங்கிள். இந்த முக்கியமான விஷயத்த லேட் பண்ணாம என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரி தம்பி, வச்சிருவா. வச்சிரு அங்கிள். அந்த கல்யாணி நான் இந்த வீட்டுக்குள்ள வர வைப்பேன். அண்ணன் கால் விழுந்து மண்டி போட வைப்பேன். அண்ணி நாய்க்குட்டி மாதிரி அவளை என் பின்னாடி வர வைக்க போறேன். இது அண்ணாமலை சத்தியம். காலம் முழுக்க அந்த கல்யாணியை உனக்கு சேவை செய்ய வைக்கிறேன். இல்லனா நான் உனக்கு தம்பியே இல்லை.